வெர்சஸ் சிஷ்யன் ஒரத்தநாடு தொகுதி யாருக்கு? தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க கிராம பின்னணி கொண்ட தொகுதியா அறியப்படுது ஒரத்தநாடு தொகுதி. கல்லணை கால்வாய் பாசனமும் மழை பெஞ்சாதா சாகுபடிங்கிற மானாவாரி பாசனமும் இந்த தொகுதியில அமைஞ்சிருக்கு. 60% நெல் உற்பத்தியும் மிச்ச மீதி கரும்பு, சோளம், கடலைன்னு பயிர் சாகுபடிகளும் செய்யப்படுது. இந்த தொகுதியில முக்குளத்தோர், பட்டியல் இனத்தவர்கள், முத்தரையர்கள் அதிக அளவில் வசிக்கிறாங்க. இந்த தொகுதியில ஆண்கள் 1,12,298 பேரும், பெண்கள் 1,18,947 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 6 பேர்னு மொத்தம் 2,31,251 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஏரி குளங்களை முழுமையா தூர்வாரி நீர் மேலாண்மையை மேம்படுத்தணும், மின் பற்றாக்குறைய போக்கணும், முந்திரிக்கான தொழிற்சாலை அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இந்த மக்களோட பிரதான கோரிக்கைகளா இருக்குது. இங்க அதிமுக 6 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 1 தடவையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் வைத்திலிங்கம் 90,063 வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவோட எம் ராமச்சந்திரன் 61,228 வாக்குகளையும், அமமுகவோட மா சேகர் 26,022 வாக்குகளும், நாத்தாக்காவோட எம் கந்தசாமி 9,050 வாக்குகளையும் பெற்றாங்க. இந்த தடவை கடந்த தேர்தல்ல அதிமுக சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் தற்போது திமுக சார்பிலையும், கடந்த தேர்தல்ல அமமுக சார்பில் போட்டியிட்ட மா சேகர் இப்போ அதிமுக சார்பிலையும் வித்தியாசமா போட்டியிடுறாங்க. திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் இந்த தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் கடந்த 5 தடவை போட்டியிட்டு 4 தடவை வெற்றி பெற்றிருக்காரு. இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிடுற மா சேகர் வைத்திலிங்கம் அதிமுகவுல இருந்த போது அவரை தனது வழிகாட்டியா கொண்டு செயல்பட்டவரா தெரியுது. அதுக்கப்புறம் அதிமுகவில இருந்து பிரிஞ்சு அமமுகவுக்கு போன அவரு கடந்த தடவை வைத்திலிங்கத்தை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியும் பெற்றாரு. அதுக்கப்புறம் அமமுகவில இருந்து விலகி மீண்டும் அதிமுகவுக்கு போன அவரு இப்போ மீண்டும் அதே தொகுதியில களம் காண்றாரு. இதனால இந்த தேர்தல் குரு சிஷ்யன் போட்டியிடுற தொகுதியா மாறி இருக்கு. திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிமுகவுல அமைச்சரா இருந்தப்போ தமிழகத்திலேயே முதல் முறையா பேரூராட்சியா இருந்த ஒரத்தநாட்டுல புதை சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியதையும், கலை கல்லூரி கிராம பகுதிகளில் சாலை வசதிகள் செய்து கொடுத்ததையும் நினைவூட்டி ரூபாய் 8,000 கூப்பன் உள்ளிட்ட திமுகவோட வாக்குறுதிகளை எடுத்து கூறி பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவரான மா சேகர் அதிமுக தேர்தல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நெல் மூட்டை ஆகியவைகளை கூறி ஒரு வாகனத்துல பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. அதோட இவர் வைத்திலிங்கத்தோட பல ஆண்டுகளா உடனிருந்து தேர்தல் பணியாற்றி இருக்கிறதால அவரோட பிளஸ் மைனஸ் எல்லாம் இவருக்கு அத்துப்படின்னு சொல்லப்படுது. அவரோட தேர்தல் வியூகங்களை உடைச்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மா சேகரோட நம்பிக்கையா இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லைங்கிறதுனால இந்த போட்டி மிக கடுமையா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரைப்பட நடிகர் எஸ் திருமுருகன் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுறாரு. பல மாதங்களாகவே இந்த தொகுதி முழுக்க அவர் பிரச்சாரமும் செஞ்சுட்டு வராரு. தாவேகா வேட்பாளர் மருத்துவர் அரவிந்த் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராரு. இந்த தொகுதியில போட்டியிடுற 4 பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.